கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால் இந்த நாளிலே மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த நாளிலே கூட இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சில சம்பவங்களை பார்த்தோம். இப்பொழுது நேரடியாக பேதுரு இந்த ஊழியத்துக்குள்ளாக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை 9ஆம் அதிகாரத்தில் காட்டுகிறார்கள். பேதுரு அப்படியாக எருசலேமிலிருந்து யோப்பா என்கிற பட்டணத்துக்கு வந்து லித்தா என்கிறதான ஊரிலே தங்கியிருந்தார். அந்த லித்தா என்கிற ஊரிலே ஐனேயா என்று சொல்லத்தக்கதான 8 வருஷங்கள் திமிர்வாதக்காரனாய் படுக்கையிலே இருந்த ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நான் குணமாக்குறேன்னு சொல்லலை. இன்றைக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், அவர்தான் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது பேதுரு தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளாமல், நான் ஒரு பெரிய அப்போஸ்தலர் ஊழியக்காரன் என்று சொல்லாதபடிக்கு அவனை உற்று பார்த்து அவனிடத்தில் சொன்னதான காரியம், பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான் பார்க்கிறேன். பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு பவர்ஃபுல் வேர்டு இந்த இடத்துல பேதுரு இடத்துலேருந்து வருகிறது. அந்த வல்லமை உள்ள வார்த்தை, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு காரியம் என்னதான், சபையில் ஊழியங்களில் அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது தேவையுள்ள மக்கள் அதிகமாய் காணப்படுகிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. இந்த திமிர்வாதக்காரனை போல தங்கள் படுக்கையிலேயே தங்களுடைய வாழ்நாள்களை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை போய் நாம் சந்திக்க வேண்டும். பேதுரு எப்படி ஒரு அதிகாரத்தோடு கூட இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்கிறாரோ, அதை போல நாமும் கூட நம்முடைய பலத்தினாலே அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த தேவையான நேரத்தில் நாம் விசுவாசத்தோடு பேச வேண்டும். அப்படி பேசுகின்ற வேளையில் உடனடியாக அவனே எழுந்து விட்டான். அவனே தன் படுக்கையை எடுத்துவிட்டு நடந்து தன்னை அவன் சுகப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். சீஷருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற வேளையில், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழு புத்தகத்தையும் படிக்கின்ற வேளையில் அற்புதங்கள் அற்புதங்கள் அற்புதங்களை அடையாளங்களாக அவர் செய்து கொண்டு வருகிறார். இதுதான் மிக முக்கியமான காரியம். இந்த 21ஆவது நூற்றாண்டில் கூட இயேசு கிறிஸ்து குணமாக்குறவராய் இருக்கிறார், சுகமாக்குகிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை நாம் பிரசங்கிப்போமா? மற்றவர்களுக்கு இதை சொல்லுவோமா? நாம் அதை செய்வோம் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் காணப்படுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஐனேயாவை போல 8 வருடங்கள் படுக்கையில் இருந்தவனை பேதுரு பார்த்து இயேசு சுகமாக்குறாரு சொன்னவனே அவன் சுகமானான். ஐயா, இன்றைக்கும் அப்படிப்பட்டதான அற்புதங்கள் நடக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதை நீ செய்ய எங்களுக்கு உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையும் கிருபையும் அபிஷேகத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.